டாக்டர் எனக்கு வெயிட்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. சடனா ஒரு 5லேருந்து 10 கிலோ குறையுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாயிண்ட் எல்லாம் வலிக்குது. மெயினா ஷோல்டர் பெயின்ஸ் அப்படின்னு வருவாங்க. அது வந்து சில நேரங்கள்ல ஓபில இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்தாலே நாங்க ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் பண்றது உங்களுக்கு சுகர் இருக்கா அப்படின்னு தான் நாங்க ஃபர்ஸ்ட் கேட்போம். வணக்கம், நான் டாக்டர் ரோஸ் ரைச்சல், சர்க்கரை மற்றும் பொது மருத்துவ நிபுணர். நவம்பர் 14ஆம் தேதி வேர்ல்டு டயபெட்டிஸ் டே வந்து கொண்டாட போகிறோம். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உலகம் ஃபுல்லாக நிறைய சர்க்கரை வியாதி பேஷண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். லைக் அரௌண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 77 மில்லியன் பீப்புள் ஆர் டயக்னோஸ்ட் வித் டயபெட்டிஸ். அதனால அவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30லேருந்து 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த அளவுக்கு சர்க்கரை வியாதி நம்ம கண்டுபிடிச்சதில்ல. ஆனா இப்போ பார்க்கும்போது நாளடைவுல சர்க்கரை வியாதினால டயக்னோஸ் பண்ணி நம்ம அதனால கஷ்டப்படுற மக்களோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. எவ்ரி இயர் ஒரு 10 மில்லியன் பீப்புள் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்காங்க. அதுவும் மெயினா பார்த்தீங்கன்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னா நகர பகுதியில இருக்க மக்கள் தான் சர்க்கரை வியாதினால கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து ரூரல் வில்லேஜஸ் ல வாழ்ற மக்களும் டயபெட்டிஸ்னால டயக்னோஸ் பண்ணுறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரெகுலராக நிறைய மக்கள் வந்து சர்க்கரை வியாதினால கஷ்டப்படுறாங்க. மேபி ஒரு காரணம்னு பார்த்தா உடல் உழைப்பு கூட இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். குழந்தை வயதுலேருந்தே லைக் சின்ன வயசுலேருந்தே இப்போது சர்க்கரை வியாதி அதிக அளவில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய உடல் உழைப்புன்னு பார்த்தீங்கன்னா நிலத்தில் போய் வேலை செய்வாங்க. குழந்தைகள் ஆனால் வீட்டில் ஒரு இடத்துல உட்காந்துருக்க மாட்டாங்க, ஓடி ஆடி விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த நிலையை எங்கே பார்க்க முடியுது? எல்லாரும் வந்து ஒரு ஃபோனு, ஒரு டேபு, மொபைல் இதிலே வந்து அவங்களோட நாளை ஃபுல்லாக கழிச்சிடுறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் ஸ்கூலில் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸு, அதை முடிச்சுட்டு வந்தோடனே வீட்டில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஏதோ ஒரு சிஸ்டம் எடுத்துகிட்டு உட்காந்துடணும். ஸோ அது உட்காந்துட்டா போதும், அவங்க லைஃபே ஃபுல்லாக அதுக்குள்ளால மூழ்கி போயிடுது. ஸோ அதனால் என்ன பார்த்தீங்கன்னா, ஒபிசிட்டி, ஓவர் வெயிட். இப்போ குழந்தைங்க சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட்டாக இருக்கிறாங்க. மெயினாக ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் என்ன ஆக்டிவிட்டியே கிடையாது. வீட்டை விட்டு வெளியே போகிறது கிடையாது. வீட்டில் இருந்தாலும் டைம் இல்லை. பார்க்கு ஏதாவது ஒரு இடம் இருந்தால் கூட அதை போய் விளையாடணுன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய, அவுட் சைட் ஃபுட், ப்ராசஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். லைக் பீஸா, பாஸ்தா, பர்கர். ஸோ அந்த மாதிரி உணவுகள் தான் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரை நாட்டம் வந்து அதிகமாயிட்டே இருக்குது. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் சர்க்கரை வியாதி அதிகமாகிறதுக்கு ஒரு காரணமாக நம்ம இப்போ நாளடைவில் பார்த்துட்ருக்கோம். இப்போது சர்க்கரை வியாதி அப்படின்னா என்னங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் வந்து நம்ம உணவு எடுக்கும்போது நம்ம உடலில் வந்து ரத்தத்தோட அளவு ரத்தத்தில் வந்து குளுக்கோஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாகுது. ஸோ இது குளுக்கோஸ் லெவலை வந்து சமப்படுத்துறதுக்காக நம்ம உடலில் கணையம்னு ஒரு உறுப்பு இருக்குது. அந்த கணையம்ங்கிற உறுப்புலேருந்து இன்சுலின் வந்து சுரக்குது. ஸோ இன்சுலின் வந்து சுரந்து என்ன பண்ணுன்னா, நம்மளோட சுகர் லெவல் அதிகமாகும்போது அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும். இதை வந்து சர்க்கரை வியாதி நம்ம 2 வகையாக பிரிப்போம். டைப் 1, டைப் 2 அப்படின்னு. டைப் 1 பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தையிலேருந்தே மைட் பி லைக் ஒரு சின்ன வயசில் ஒரு 5 வயதுலேருந்து 10 வயசுக்குள்ள டயக்னோஸ் பண்ணுவோம் அந்த பேஷண்ட். ஸோ அது எதனால் அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வைரஸ் வியாதி வந்திருக்கலாம், இல்லை எதிர்ப்பணுக்கள், ஆட்டோ இம்யூன் பேன்க்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நோய். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்னால அவங்க கணையம் வந்து டோட்டலாக டேமேஜ் ஆகிடும். ஸோ டோட்டலாக டேமேஜ் ஆகும்போது என்னன்னா, இன்சுலினே சுரக்காது. இன்சுலின் சுரக்காமல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சுகர் லெவல் ஏற ஆரம்பிக்கும். ஸோ இந்த குழந்தைங்கள் வந்து 5லேருந்து 15 வயசுக்குள்ள நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம். இவங்களுக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களுக்கு இன்சுலின் சுரக்கவே சுரக்காது. நம்ம அதனால ட்ரீட்மெண்ட் வந்து இன்சுலின் மட்டும் கொடுத்தா மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கையை சமநிலைப்படுத்தி கொண்டு போயிட்டே இருக்க முடியும். அதே இது டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மிடில் ஏஜ் லைக் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் டைம்ஸ்லலாம் 18 வயசுக்கு மேலே உள்ள அடல்ட்ஸ்லேயே நம்ம வந்து இந்த டைப் 2 டயபெட்டிஸ் வந்து ஈஸியாக டயக்னோஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் நம்பர்ஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. இதுக்கு காரணம் வந்து இன்சுலின் சுரக்காமலாம் இல்லை, நல்லா சுரக்குது. பட் வந்து சோம்பேறியாக இருக்குது. அது வந்து எங்கே போய் வேலை செய்யணுமோ அது செய்ய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், உடல் உழைப்பே இல்லை, நம்ம எதுவுமே கொடுக்கறதில்ல, ஆக்டிவிட்டி கிடையாது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம். ஸோ ஓவர் வெயிட், இந்த காரணங்களால் சுரக்கிற இன்சுலின் கூட தேவையான அளவு போய் நம்ம ரத்தத்தில் போய் கலந்து அந்த சுகர் லெவல்ஸை குறைக்க மாட்டேங்குது. இது நாளடைவில் லேசி ஆகி என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு இன்சுலினை சுரக்காமல் போயிடுது. ஸோ இதுதான் டைப் 2 டயபெட்டிஸ். இதுக்கு மேலே இன்னொரு டயபெட்டிஸ் ஒன்று ஜிடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் மாசமாக இருக்கும்போது அவங்களோட குழந்தை வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து குளுக்கோஸ் லெவல் ஏறும்போது அதற்கேற்ற இன்சுலின் வந்து உடம்புல சுரக்காத போது
சுகர் லெவல்ஸ் ஏறி அதை வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து சில நேரங்களில் அவங்க டெலிவரி முடிஞ்ச பிறகு நார்மல் லெவலுக்கு வந்துடும். ஃபியூ பீப்புள் வந்து லேட்டராக வந்து அது டைப் 2 டயபெட்டிஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து டயபெட்டிஸ் பற்றி ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கேன். டைப் 2 டயபெட்டிஸ் வந்து இப்போ அதிக அளவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அரௌண்ட் 77 மில்லியன் பீப்புள் வந்து டைப் 2 டயபெட்டிஸ்னால இந்தியா ஃபுல்லாக கஷ்டப்படுறாங்க. வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 crore people வந்து, தட் இஸ் 10% ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் அஃபெக்டட் வித் டயபெட்டிஸ் இந்த வேர்ல்டு, ஓவரால் வேர்ல்டில் பார்க்குறோம். இப்போ டயபெட்டிஸ் இருக்குது டாக்டர், எனக்கு எப்படி இதை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நிறைய பேர் வருவாங்க, லைக் டாக்டர் எனக்கு வெயிட்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, நான் நல்லா தான் சாப்பிட்றேன் ஆனால் வெயிட் ஏறவே மாட்டேங்குது, இல்லைனா சடனாக ஒரு 5லேருந்து 10 கிலோ குறையுது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா அதிகமாக தாகம் அடிக்குது, ரொம்ப நிறைய தண்ணி, எவ்வளோதான் நான் தண்ணி குடித்தாலும் தண்ணி பத்த மாட்டேங்குது, குடிச்சிட்டே இருக்கணும் போல இருக்குது, அல்லது பசி எடுக்குது, நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், டே நைட் நிறைய சாப்பிடணும் போல இருக்குது, ரொம்ப வீக்காக டயர்டாக இருக்குது, எப்பயும் சோர்வாக போய் படுத்துக்கணும் போல இருக்குது, அப்புறம் வந்து ஒரு ஒரு எனர்ஜியே இல்லாத மாதிரி ரொம்ப வீக்காகவே ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னு பார்த்து சிலர் வந்து எனக்கு யூரின் எப்போ பார்த்தாலும் யூரின் அடிக்கடி போயிட்டு இருக்கு, டேலேயும் சரி நைட்லேயும் சரி நிறைய யூரின் போகிற மாதிரி இருக்குது. திடீர்னு சிலர் சொல்லுவாங்க, லைக் எனக்கு கால் கையெல்லாம் ஒரு மாதிரி மரத்த மாதிரி இருக்குது, அப்புறம் ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்குது, எங்கே பார்த்தாலும் எரியுது, உடம்பே எரியிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. சிலர் வந்து எனக்கு மறதியெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது, எனக்கு அடிக்கடி யூரின் தொற்றுக்கள் மாதிரி யூரின் எரிச்சலோடு இருக்குது, யூரின் வந்து எப்போ பார்த்தாலும் ஸ்மெல்லோட போயிட்டுருக்கு, அதிகமாக யூரின் போகுது, அது மாதிரி எரிச்சலோடயே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக வெள்ளப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க, அடிவயிறு எப்போ பார்த்தாலும் வலிச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேஷண்ட்ஸ் எப்படி வந்து வருவாங்கன்னா, லைக் எனக்கு டாக்டர் எனக்கு மாதிரி ஜாயிண்ட் எல்லாம் வலிக்குது, மெயினாக ஷோல்டர் பெயின்ஸ் அப்படின்னு வருவாங்க, அது வந்து பெரிய ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில நேரங்களில் ஓபியில் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்தாலே நாங்கள் ஃபஸ்ட்டு டயக்னோஸ் பண்ணுறது உங்களுக்கு சுகர் இருக்கா அப்படின்னு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்போம். ஸோ ஷோல்டர் பெயின் அல்லது பேக் பெயின் ஏதாவது ஜாயிண்ட் பெயினோட வராங்கன்னா, அதுவும் ஒரு மிடில் ஏஜ் பீப்புள் லைக் அபவுட் 30-40 இயர்ஸ்னு வராங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு நம்ம சுகரை தான் கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ சுகர் டெஸ்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு நாங்கள் ஓபியில் வந்து பார்த்துருக்கோம், அந்த மாதிரி சுகர் லெவல்ஸ் அதிகமாக இருக்கிறத பார்த்துருக்கோம். சரி, சுகர் இப்போ வந்து சிம்டம்ஸை சொல்லிட்டீங்க, சரி டாக்டர் எனக்கு நிஜமாகவே இது சுகர் இருக்கா இல்லையான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, 3 சிம்பிள் பிளட் டெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ரேண்டம் சுகர் எடுத்து பார்த்துக்கலாம். அதில் வந்து ரேண்டம் சுகர் ஒரு யூஸ்வலாகவே 140க்கு கீழே இருக்கணும். 140லேருந்து 200 இருந்ததுன்னா பார்டர் லைனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அபவ் 200 இருந்ததுன்னா கண்டிப்பாக டயபெட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது முடிவாயிடுது. ஸோ இது வந்து ரேண்டம், ஒரு கிளினிக்கில் வரீங்க, வந்தோடனே இப்போ ரேண்டம் பார்த்து சொல்லிடுறோம். வேறு என்ன ஆகுன்னா, இதை கன்ஃபார்ம் பண்ணுறது, நம்ம வந்து எந்த லெவல்ஸ் அதிகமாக இருக்குது, லைக் ஃபாஸ்டிங் அதிகமாக இருக்கா, சாப்பிட்டதுக்கப்புறம் உள்ளது அதிகமாக இருக்கா, இல்லை உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக தான் இந்த சுகர் வந்திருக்கா, இல்லை ரொம்ப நாளாகவே இருந்திருக்கா அப்படின்னு அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நம்ம 3 டெஸ்ட், சிம்பிள் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ காலையில் வந்து ஃபாஸ்டிங் பண்ணுறது, சாப்பிட்டு திருப்பி 2 மணி நேரம் கழிச்சு போஸ்ட் பிராண்டியல் அந்த மாதிரி சுகர் டெஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் 3 மாதம் ஆவரேஜுங்கிறதுக்கு வந்து HbA1cங்கிற ஒரு டெஸ்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபாஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி முந்தின நாள் நீங்கள் வந்து நைட்டு 10 மணிக்கு மேலே எதுவுமே சாப்பிடக்கூடாது. வாட்டர் எடுத்துக்கலாம், பட் எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஸோ 10 மணிக்குள்ள உங்கள் டின்னரை முடிச்சுட்டு, ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அரௌண்ட் 7:30 to 8 அந்த மாதிரி நீங்கள் வெறும் வயிற்றில் உங்கள் சாம்பிள் கொடுத்து ஃபாஸ்டிங் லெவல்ஸை செக் பண்ணிக்கணும். ஸோ ஃபாஸ்டிங் லெவல் ரிப்போர்ட் வரும்போது இப்போ நார்மலாக லெஸ் தென் 100 இருந்ததுன்னா, இது வந்து அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷனோட கைட்லைன்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ லெஸ் தென் 100 இருந்ததுன்னா அது நார்மல் வேல்யூ, உங்களுக்கு சுகர் இல்லைன்னு அர்த்தம். ஸோ 100 to 125 இருந்ததுன்னா நீங்கள் வந்து பார்டர் லைன் டயபெட்டிஸ் ஆர் ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவோம். ஸோ அபவ் 125 இருந்ததுன்னா நீங்கள் டெஃபினட்டாக டயபெட்டிக்ஸ் கேட்டகரியில் வந்துடுறீங்க. ஸோ இது ஃபாஸ்டிங். அடுத்தது வந்து போஸ்ட் பிராண்டியல், சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து பார்க்குற டெஸ்ட்டு. இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நார்மலாக 140க்கு கீழே இருக்கணும். ஸோ 140 கீழே இருந்ததுன்னா நார்மல், 140 to 200 இருந்ததுன்னா பார்டர் லைன் சுகர் ஆர் ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அபவ் 200 இருந்ததுன்னா டெஃபினட்டாக டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ வெறும் வயிற்றில் உள்ள இருக்குது 125க்கு மேலே இருந்தாலும், சாப்பிட்ட பிறகு வந்து 200க்கு மேலே இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை, டயபெட்டிஸ் டாக்டரை போய் செக் பண்ணி, அல்ல பொது மருத்துவரை பார்த்து இம்மீடியட்டாக சுகருக்குள்ள மருந்துகள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி 3 மாதம் ஆவரேஜ், டாக்டர் இதை வச்சு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நார்மலாக நம்ம ஒரு சுகர் இல்லாதவங்க ரேண்டமாக ஒருத்தங்க செக் பண்ணும்போது உங்களோட HbA1c லெவல்ஸ் பார்ப்போம். அது வந்து 5.7க்கு கீழே இருக்கணும். ஸோ 5.7 கீழே இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சர்க்கரை இல்லை அப்படிங்கிற தைரியத்தோடு நீங்கள் இருந்துக்கலாம். இதே இது 5.7 to 6.5 இருந்ததுன்னா நீங்கள் ஒரு பார்டர் லைன், நான் சொன்னேன் ப்ரீ டயபெட்டிஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அபவ் 6.5 இருந்ததுன்னா நீங்கள் டெஃபினட்டாக சர்க்கரை வியாதி உள்ளவராக ஆயிட்டீங்க. ஸோ கண்டிப்பாக பொது மருத்துவர் அல்லது சர்க்கரை வியாதி நிபுணரை பார்த்து
நம்ம அதுக்குள்ள உணவு மருந்துகள் மற்றும் உணவு முறைகள் எப்படி அதை மாற்றிக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த ப்ரீ டயபெட்டிஸ் கேட்டகரின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா? ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி 3 மந்த்ஸ் அட்லீஸ்ட் 3 to 6 மந்த்ஸ் உங்கள் ஃபாஸ்டிங் லெவல், போஸ்ட் பிராண்டியல் லெவல், ஹெச்பிஏஒன்சி லெவல்ஸை வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து அந்த டைமில் நான் நல்லா எல்லாம் நார்மல் உணவு எடுத்துக்கலாமா டாக்டர் அப்படின்லாம் கேட்டேன். இல்லை, நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு சர்க்கரை வியாதி வந்த பேஷண்ட் என்ன பண்ணுனா அந்த சுகரை வந்து நம்ம கண்ட்ரோல்லே வச்சுக்க முடியும், அந்த அந்த நினைப்பு வந்து உங்கள் கையில் இருக்கணும் எப்போவுமே உங்களுக்கு சுகர் இருக்குது. ஸோ பட் நான் வந்து இப்போ வந்து ஒரு சேஃப் ஜோனில் இருக்கிறேன். லைக் வந்து மெடிசின்ஸ் இல்லாமல் டாக்டர் எனக்கு சில அட்வைஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த அட்வைஸ் லைக் டயட் அட்வைஸு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லைக் வாக்கிங், சம் எக்ஸசைஸ், இந்த மாதிரி முயற்சிகள்னால நம்ம டயட்டை எவ்வளோ தூரம் நல்ல விதமான டயட்டை பேலன்ஸ் டயட்டை ஃபாலோ பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தோமா. ஸோ இந்த ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேட்லேயே நீங்கள் கொஞ்சம் ரொம்ப நாள் உங்கள் லைஃப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். ஸோ இது என்ன, ப்ரீ டயபெட்டிஸில் இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு மருந்துகள் தேவையில்லாமல் நிறைய மருந்துகள் எடுக்காமல் உங்கள் லைஃப்பை கொண்டு போயிட்டே இருக்கலாம்.